இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத மதத்திலே ஒரு பாரம்பரியமான கதை ஒன்று சொல்வார்கள். அதாவது, ஆண்டவர் இயேசு எகிப்தியர்களை கடலில் மூழ்கடித்து தன்னுடைய மக்களை வழிநடத்தி வந்துவிட்டார். எனவே வானதூதர்கள் கடவுளை புகழ்கிறார்கள். என்ன ஒரு விந்தை என்று பாருங்கள்! எகிப்தியர்கள் அனைவரையுமே கடலில் மூழ்கடித்த இறைவன் தன்னுடைய மக்களை மீட்டுவிட்டார். எனவே அவருடைய பெயர் வாழ்த்து பெறுக என்று கடவுளின் முன்னிலையிலே இருக்கக்கூடிய வானதூதர்கள் கடவுளை புகழ்கிறார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உருவாக்கிய இந்த எகிப்தியர்கள் கடலில் மூழ்கி சாகிறார்கள், நீங்கள் ஏன் என்னை புகழ்கிறீர்கள்? இவர்களை குறித்து நான் மனவருத்தப்படுகிறேன் என்று கடவுள் கூறினாராம். அன்புக்குரியவர்களே, யார் சாவிலும் இறைவன் மகிழ்வுறுவதே இல்லை. மாறாக தவறு செய்கிற அனைவருமே மீட்பு பெற வேண்டும், மனமாற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே வாழ்வு பெறுவது, மீட்பு பெறுவது அவ்வளவு கடினமா என்றால், இறைவன் இன்று முதல் வாசகத்திலே சொல்லுகிறார், உங்கள் கை கெட்டும் அளவில் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, உங்கள் கை கெட்டுகிற தொலையில் இருக்கிறது உங்களுக்கு மன்னிப்பு தரும் வாழ்வு, மன்னிப்பினால் வரக்கூடிய வாழ்வு இருக்கிறது. நீங்கள் தீமையில் வாழ்ந்தே செத்து போவீர்கள் என்றால் அதற்கு நானா பொறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வழிகளா தீயவை என்று ஆண்டவர் என்று கேள்வி கேட்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழ வேண்டுமெனில் தீமையை விட்டு ஒழிக்க வேண்டும், தீமையை விட வேண்டும். எப்படி தீமையை நாம் கையாண்டு அதை நாம் விட்டு ஒழிப்பது என்று ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியிலே அழகாக கூறுகிறார். நிறைய நேரங்களில் நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதாவது, எந்த ஒரு பாவமுமே ஏதோ ஒரு சிந்தனையில், ஒரு எண்ணத்திலிருந்து தான் உதிக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? அந்த எண்ணத்திலே அந்த பாவத்தை, அந்த தீய செயலை நீங்கள் வேறறுத்து விட்டீர்கள் என்றால் அது தொடர்ந்து வளர்ந்து செயல் வடிவம் பெற்று பாவமாகி உங்கள் தலையில் வந்து உட்காராது. எனவே எண்ணத்திலே நாம் அதை வேறறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு பகைமையை கூட எடுத்துக்கொள்ளுமே, ஆண்டவர் இயேசுவே அந்த உதாரணத்தை இங்கு கூறுகிறார். உங்கள் பகையாளியோடு நீங்கள் ஒரு பகைமை இருக்கிறது, அதை ஆரம்பத்திலே சரி செய்து கொண்டிருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு வரைக்கும் போக வேண்டியதில்லை என்று சொல்கிறார். மேலும் ஒரு கோபத்தை கூட அப்படிதான் சொல்கிறார். ஒரு கோபம் ஒரு வார்த்தையாக வளர்ந்து அது உறவுகளை காயப்படுத்தும் வரை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். அப்படி ஒரு கோபம் இருந்தால் அதை அப்பொழுதே அறுத்து தள்ளுங்கள் என்று சொல்கிறார். அது முட்டாளேன்னு சொல்லி அது நம்மளுடைய உறவுகளை பாதித்து பேசாமல் போய் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அதை சரி செய்யுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நன்மை செய்வது மிக எளிது, பாவத்தை விட்டொழிப்பது மிக எளிது. நமது கை கெட்டும் தொலைவில் தான் இருக்கிறது. அத்தகைய ஆற்றல் அனைத்தையுமே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிந்தனை வருதுன்னாவே அதை நம்மால் மாற்ற முடியும். அதை நாம் நிறைய நேரங்களில் செய்வதில்லை. அதை வளர்ந்து நம் வாழ்வை கெடுக்கும் வரை விட்டுவிட்டு, இறைவன் என்னை தண்டித்து விட்டார், என் வாழ்வு இப்படி ஆகிவிட்டது என்று நாம் இறைவன் மீது குறை சொல்லி கொண்டிருப்போம். எனவே இதை நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த பரிகார சிலுவை பாதை போல நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்த இந்த தருணத்திலே நாம் இதை நினைத்து பார்ப்போம். எத்தனை பாவ சிந்தனைகளை நம் மனதில் ஓட விட்டு அதில் செயல் வடிவம் பெற நாம் விட்டிருப்போம். நிறைய நேரங்களில் இதை நாம் செய்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். நம்முடைய மனதில் நாம் நிறைய பாவ சிந்தனைகளை, தீய சிந்தனைகளை வளர்விட்டதற்காக, பகைமையை, இச்சைக்குரிய சிந்தனைகளை வளர்விட்டதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இனி வரும் நாட்களில் நம் உள்ளத்தில் எழும் சிந்தனைகளை சரிவர ஆராய்ந்து தீய சிந்தனைகளை விட்டொழித்து நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம்.